எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு சாமி பாட்டை போட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டக்குன்னே போயிட்டோம். ஏன்னா பக்கத்துலனால அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் தாண்டி நல்ல டிராஃபிக், அதையும் தாண்டி போயாச்சு. அடுத்து கோவில் போகிற வழி நேராக ஒரு ரோடு போகும் இல்லையா, அதுலேயும் போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த கிணறு, ஆத்தாங்கரை, அந்த மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாமே ஒரு தண்ணிக்குள்ளே இருந்த கதையாக தான் சொல்லுவாங்க. இந்த ஊர் அம்மனை பற்றி அதெல்லாமே எனக்கு அவ்வளோவா தெரியாது, சொல்லுவாங்க. அவ்வளோதான். பூமுடி கொடுக்குறதுக்காக வேண்டி நம்ம வந்து பூவை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுற்றி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுருந்துச்சு. அதனால் பூமுடிலாம் கொடுத்துருந்துச்சு. கொடுத்து கோயிலுக்குள்ளே இங்கே பாருங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பூட்டு போட்டிருந்தாங்க. இது என்னென்னு தெரியல, சாரி எடுத்து இதை வச்சு திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே வந்துட்டோம். அடுத்து அம்மன் பிறந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனோம். பிறந்த இடம் பார்க்கலாம் வந்து அதுக்கப்புறமா கடைகள்லாம் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கியாச்சு. சின்ன சின்ன பாப்பாவுக்கு அதே மாதிரி வளையல் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அணுவர் நிலத்தில் போய் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு அடுத்து எங்கள் மாமா கடைக்கு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் முன்னாடி